மக்களே, நம்ம மகாபாரத கதையை தொடர்வோமா? போன வாரம் கதையை மிஸ் பண்ணிருந்தா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம், மறக்காம பார்த்துட்டு வாங்க. திருதராஷ்டிரர் சகுனியிடம் சொன்னார், ஒரு விளையாட்டு போலவே இருக்க வேண்டும். ஆனால் நேற்று அது எல்லை மீறி விட்டது. என் மகன்கள் நேற்று கொடூரமாக நடந்து கொண்டார்கள். ஆனால் என மகன் வென்று விட்டான். மீண்டும் அவர்கள் விளையாடி ஜெயித்து விட்டால் என் மகன் மீண்டும் தோல்வி அடைவான். நான் அதை விரும்பவில்லை என்றார். இதை கேட்ட பிறகு சகுனி பதிலளித்தார், ராஜா, என்னிடம் இன்னும் ஒரே ஒரு சூழ்ச்சி உள்ளது. பாண்டவர்களை இன்னும் ஒரே ஒரு முறை மட்டும் விளையாட வர அழைக்க வேண்டும். இந்த முறை பலன்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். தோற்றவர்கள் 12 ஆண்டுகள் காட்டில் ஆரண்யவாசம் மற்றும் 1 ஆண்டு மறைவில் அஞ்ஞாதவாசம் கழிக்க வேண்டும் என்றார். திருதராஷ்டிரருக்கு புது திட்டம் நல்லதாகத் தோன்றியது. உடனடியாக அவர் வேறொரு கடிதத்தை விதுரரின் மூலம் பாண்டவர்களுக்கு அனுப்பினார். அந்த கடிதத்தில் அவர் எழுதினார், நேற்றைய விளையாட்டு எல்லை மீறி போய்விட்டது. அதனால் அதை நான் நிறுத்தினேன். இப்பொழுது கடைசி முறையாக இன்னொரு விளையாட்டை ஆட விரும்புகிறேன். உங்களை கூட இந்த விளையாட்டிற்கு மீண்டும் அழைக்கிறேன். ஏனென்றால் ஒரு பெண்ணின் பிச்சையால் பாண்டவர்கள் காப்பாற்றப்பட்டனர் என்று மக்கள் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாமே. அந்த அபகீர்த்தி உங்களிடம் நிற்கவே கூடாது. இந்த முறை ஒரே ஒரு விதி மட்டுமே உள்ளது. தோற்றவர்கள் 12 ஆண்டுகள் காட்டிலும் 1 ஆண்டு மறைவிலும் இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. ஆரம்பத்தில் பாண்டவர்கள் செல்ல விருப்பமில்லை என்று முடிவெடுத்திருந்தனர். ஆனால் கடிதத்தில் வந்த ஒரு பெண்ணின் பிச்சையால் பாண்டவர்கள் காப்பாற்றப்பட்டனர் என்பது அவமதிப்பாக உணரப்பட்டது. அவமானத்தால் சகித்திருக்க முடியாமல் உடனடியாக திரௌபதியுடன் ஹஸ்தினாபுரத்துக்கு புறப்பட்டுச் சென்றார்கள். விளையாட்டு தொடங்கியது. சகுனி மீண்டும் வெற்றி பெற்றார். அவர்கள் தோற்றுவிட்டார்கள். கௌரவர்கள் மகிழ்ச்சியில் கொண்டாடினர். அடுத்த 13 ஆண்டுகளுக்கு இந்திரபிரஸ்தா கௌரவர்களின் கட்டுப்பாட்டில் அமையப்பெற்றது. பாண்டவர்கள் தங்கள் இராச முடிகளை, மேல் சட்டை உபயோகிகளை அவை மன்றத்தில் இறக்கிவிட்டு உடனடியாக காடு நோக்கி புறப்பட்டு சென்றார்கள். அந்த தருணத்தில் ஒரு புகழ்பெற்ற பழமொழி உருவானது. முதல் முறையில் ஏமாற்றப்படும் போது ஏமாற்றியவனுக்கே தண்டனை. அதே ஏமாற்று பயிற்சி 2வது முறையும் உனக்கு ஏற்படும் என்றால் அதற்கு காரணம் உன்னிடமே. பாண்டவர்களுக்கு அதேதான் நடந்தது. பாண்டவர்கள் காட்டுக்குப் போகிற போது இந்திரபிரஸ்தாவின் மக்கள் அவர்களுடன் வர விரும்பினார்கள். நாங்கள் உங்களுடன் வருகிறோம், துரியோதனின் ஆட்சியில் வாழ முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் பாண்டவர்கள் அவர்களை அனுமதிக்கவில்லை. இருப்பதே கடினமான காட்டு வாழ்க்கை. அங்கே உங்களை ஒரு அரசராக ஆட்சி செய்வதென்பது எங்களால் முடியாது. ஆகவே வராதீர்கள் என்று கேட்டுக்கொண்டனர். எனவே அனைவரும் திரும்பிவிட்டார்கள். திரௌபதியையும் பாண்டவர்களையும் தவிர வேறு யாருமின்றி அவர்கள் காட்டிற்கு திரும்பினர். விதுரர் குந்தியை கவனித்துக் கொள்ள வாக்களித்தார். 2 நாட்களுக்கு பாண்டவர்கள் காட்டுப்பாதையில் பயணம் செய்தார்கள். இறுதியில் ஓரிடத்தில் ஓய்வு எடுத்தார்கள். அவர்களில் யாரும் ஒருவரிடம் கூட பேசவில்லை. அடுத்த நாள் அர்ஜுனன் ஆற்றின் கரையில் நின்று மாலை சூரியனைக் கண்டு ஏங்கினார். திரௌபதி அருகே வந்து அர்ஜுனா என்று அழைத்தார். ஆனால் அர்ஜுனன் முகத்தை திருப்பிக் கொண்டே தள்ளி போக முயன்றார். திரௌபதி அவரது கைப்பிடித்து, ஏன் இப்படி செய்கிறாய் அர்ஜுனா? அவை மன்றத்தில் துஷாசனன் என்னை பிடித்து இழுத்தது ஒரு கொடூரம். ஆனால் இப்போதுள்ள உன் மௌனம் அதைவிட எனக்கு கஷ்டமாக உள்ளது என்று கதறினாள். அதற்கு அர்ஜுனன் பதிலளித்தார், திரௌபதி, நான் என்ன சொல்ல முடியும்? ஸ்வயம்வரத்தில் உன்னை வென்றுத்தான் திருமணம் செய்து கொண்டேன். ஆனாலும் உன்னை எங்களை 5 பேரின் மனைவியாக காலம் செய்த விளையாட்டு. இன்னும் மோசமாக, நான் விளையாட்டில் உன்னை பந்தயமாக வைத்தேன். அவை மன்றத்தின் மத்தியில் உன்னை அவமானப்படுத்த அனுமதித்தேன். ஒருபோதும் நான் உன்னை உண்மையாக காத்ததில்லை. உன்னை நேசிப்பவன் போல உன்னை பாதுகாத்ததில்லை. உன் விழிகளைக் காண நானே தைரியம் இல்லாமல் இருக்கிறேன் என்றார். திரௌபதி அதற்கு சொன்னாள், சரி அர்ஜுனா, இதுவரை நான் உன்னிடம் எதையும் கேட்டதில்லை. ஆனாலும் இப்பொழுது நான் ஒரே ஒரு வரம் கேட்கிறேன். ஒருவரும் மீண்டிருக்கக்கூடாது. கௌரவர்கள் முழுவதும் அழிந்துவிட வேண்டும். அந்த அழிவை என் கண்களால் நேரில் காண வேண்டும். மறைவாண்டு காலம் முடிவதற்குள் அவர்களை எதிர்க்க உனக்கு தேவையான சக்திகளையும் ஆயுதங்களையும் தெய்வீக அஸ்திரங்களையும் உனது சக்தி அளவில் பெற்றுக்கொள்ள வேண்டும். கௌரவ வம்சம் முற்றிலும் அழிந்துவிட்டால் மட்டுமே நான் என் சடைமுடியை கட்டுவேன். அதுவரை இந்த உதிர்ந்த சடையை கட்டாமல் இருப்பேன். அதற்கு அர்ஜுனன் உறுதியாக, உனக்காக சாதிப்பேன் என்று வாக்கு தந்தார். அவ்வாறே பாண்டவர்கள் காட்டில் தங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்தார்கள். நண்பர்களே, ஒரு அருமையான கதையை திறம்பட படிப்பதனால் ஒரு வாழ்க்கையே மாறிவிடுமா? அந்த ஒரே கதையை குழந்தைகளுக்கு வாசித்தால் வாழ்க்கையில் தேவைப்படும் எல்லா தூய்மையான பண்புகளையும் அவற்றுக்கு பயிற்றுவிக்க முடியுமா? மேலும் உங்கள் வாழ்வில் அல்லது எதிர்காலத்தில் வரும் எந்த பிரச்சனைக்கும் ஒரே ஒரு கதை தீர்வாக இருக்குமா? ஆம், அது சாத்தியம். மனித இனம் தோன்றியதிலிருந்து போற்றப்படும் மிகப்பெரிய காவியமான மகாபாரதம் மூலமாக மட்டுமே. இந்த கதை
எந்த பெரிய படங்களுக்கும் சவாலாக இருக்கும். நம்பிக்கையுடன் சொல்கிறேன். விக்ரமாதித்யா எழுதிய மகாபாரதத்தின் முழுக்கதை 2 தொகுதியாக உள்ளது. அச்சுப்பதிப்பாகவும் எலக்ட்ரானிக் புத்தகமாகவும் அமேசான் மற்றும் இதர 43 இணையக்கடைகளில் கிடைக்கிறது. இந்த புத்தகம் உலகம் முழுவதும் 54 மொழிகளில் கிடைக்கிறது. இந்த வீடியோவின் விளக்கத்தில் எனது அனைத்து இணையம் வழிவகுப்புகளும் பகிர்ந்திருக்கிறேன். எனவே உடனே வாங்கி படிக்க ஆரம்பிக்கவும். இது ஒரு புத்தகம் அல்ல, உங்களின் வாழ்வின் நூலகமே. பாண்டவர்கள் வஞ்சனையான பகடை விளையாட்டில் கௌரவர்களிடம் தோற்றுவிட்டார்கள். அதனால் 12 ஆண்டுகள் காட்டிலும் 1 ஆண்டு மறைவிலும் வாழ வேண்டும் என்று உடன்படிக்கை ஏற்பட்டு அவர்கள் காட்டிற்கு புறப்பட்டுச் சென்றார்கள். இந்திரபிரஸ்தாவின் மக்கள் துரியோதனின் ஆட்சியில் வரமாட்டோம் என்று சொல்லி பாண்டவர்களுக்கு இணைந்தார். ஆனால் பாண்டவர்கள் அவர்களை திருப்பி அனுப்ப முற்பட்டனர். ஆயினும் 10 பிராமணர் மட்டும் அவர்களை சேர்ந்து போகத்தான் முடிவெடுத்தார்கள். அவர்கள் திரும்பவில்லை. அதனால் பாண்டவர்கள் திரளபதி இந்த 10 பிராமணர்கள் சேர்ந்து காட்டுக்குச் சென்றார்கள். 3 நாட்கள் பயணித்தபின் தங்குவதற்கான ஓர் ஏற்ற இடம் கண்டடைந்தார்கள். அந்த இரவிலேயே அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கையில் ஒரு பயங்கரமான கர்ஜனை கேட்டது. அனைவரும் எழுந்து சுற்றி பார்த்தார்கள். மரங்களுக்கிடையில் இருந்து ஒருவன் வானளவு பெரிதாக ஊளையிட்டபடி வந்தான். அது பாகாசுரனின் நண்பரும் இதிம்பாசுரனின் சகோதரனுமான கில்மாரா என்பவன். பெரும் மரங்கள் அளவிற்கு உயர்ந்து நின்ற அவன் ஒரு மலை போன்ற உருவத்துடன் அரக்க உருவத்துடன் முன்பே வந்தான். பாண்டவர்கள் ஏற்கனவே விரக்தியிலும் கவலைகளிலும் நெளிந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் கோபத்தோடு அவர்கள் மேல் விரைகின்ற ராட்சசனை பார்த்ததும் அவர்கள் இன்னும் கோபமடைந்தார்கள். உடனே பீமன் துள்ளி அந்த அரக்கன் காதுகள் அருகே எழுந்து அவன் முதுகின் மேல் ஏறி நின்று கீழே தள்ளினான். நகுலனும் சகதேவனும் தமது போர்திறனை முழுமையாக உபயோகித்து பலவிதமாக தாக்கினார்கள். அர்ஜுனனால் எவ்வாறு எங்கே இருந்து அம்பு எய்தான் என்று யாராலும் கணிக்க முடியவில்லை. ஒரு கணத்தில் ஒரு மரத்தில் இருந்தார். அடுத்த கணத்தில் வேறு மரத்திலிருந்து வேறுவித கோணத்தில் அம்புகளை எய்து கொண்டிருந்தார். அவரது மின்னல் வேக துப்பாக்கி பொழிவால் கில்மாரா சோர்வடைந்து தளர்ந்தான். அந்த அரக்கன் பலவீனமாகி மெதுவாக சோர்வடைவதை பார்த்த பீமன் அவனிடமிருந்து இறங்கி வரிசையாக மரங்களை வேருடன் பிடித்து கிழித்து அவன் மீது வீசினான். மேலிருந்து கொட்டும் மரங்களும் அர்ஜுனனின் அம்புகளும் நகுலன் சகதேவர் இணைந்த தாக்குதல்களும் சேர்ந்து அந்த அரக்கன் சில நிமிடங்களில் குறுக்கிடாமல் கொண்டு சரிந்து உயிரிழந்தான். அந்த துளையோடும் வாழ்க்கையில் சோர்வடைந்திருந்த பாண்டவர்கள் கில்மாராவை வென்ற மனநம்பிக்கையால் புது உற்சாகம் கொண்டனர். 5 சகோதரர்களும் நாம் ஒன்றிணைந்திருந்தால் எவ்வளவு பெரிய எதிரியையும் எளிதாக வீழ்த்தலாம் என்ற உண்மையை உணர்ந்தனர். இந்த 13 ஆண்டுகளும் விரைவாக முடிந்துவிட வேண்டும். அதன் பின்பு கௌரவர்களின் முடிவை பார்க்க காலம் வரப்போகிறது என்று அவர்கள் நினைத்து உற்சாகமடைந்தனர். ஹஸ்தினாபுரத்திற்கு போனால் துரியோதனன் இனி முற்றிலும் இந்திரபிரஸ்தாவையும் ஹஸ்தினாபுரத்தையும் கட்டுப்படுத்தி ஆட்சி செய்ய ஆரம்பித்தான். ஆயினும் அவனது மனதில் எவ்வித மகிழ்ச்சியும் இல்லை. ஏனென்றால் இது 13 ஆண்டுகளுக்கே உரியது. பின்னர் பாண்டவர்கள் திரும்ப வந்தால் அவன் கிடைத்ததை இழந்து விடுவான். அதனால் ஒரே வழி, பாண்டவர்களை கொன்று சாய்க்க வேண்டும். துரியோதனன் வேட்டைக்கு செல்கிறேன் என்று சொல்லி காட்டிற்கு சென்று அவர்களை தாக்கிக் கொள்ளலாம் என்று திட்டம் வகுத்தான். இந்த செய்தி விதுரரிடம் எட்டியது. ஒரு நாள் துரியோதனும் மற்ற கௌரவர்களும் திரிதராஷ்டிரருடன் உணவு உண்ண இருக்கும் வேளையில் விதுரர் திரிதராஷ்டிரரை நோக்கி, என் அண்ணனே, உன் மகன் துரியோதனன் பாண்டவர்களை வேட்டைக்கு போய் கொள்ளலாம் என்கிற மூடத்தனமான திட்டத்தில் இருக்கிறான் என்று கேட்டிருக்கிறேன். ஒரு போர் என்றால் அர்ஜுனன் எவ்வாறு இருப்பான் என்பதை அவர்களது ஆசானான துரோணாச்சாரியரிடமிருந்தே கேளுங்கள். நான் இவ்வாறு சொல்லுவது அர்ஜுனனை இலகுவாக விட்டுவிடவே அல்ல, துரியோதனின் உயிரை தப்ப வைக்கவே. என் வார்த்தையை கேளுங்கள் என்றார். உடனே திரிதராஷ்டிரர் விதுரரை பார்த்து, நீ எப்போதும் பாண்டவர்களை புகழ்ந்து கொண்டிருக்கிறாய், ஒருபோதும் என்னுடைய ஓரத்தில் பேச மாட்டாய். அவர்கள் மீது உனக்கு அவ்வளவு பரிவுங்களாமே, நீயே போய் அவர்கள் கூடவே காட்டில் வசித்துவிடு. விதுரர் இதை கேட்டவுடனே அன்பில் ஆனந்தத்தால் மிகுந்தார். நான் இதுவரை உன்னிடமிருந்து பிரியாமல் இருந்தது உன்னை விட்டுச் செல்லுவது என் தர்மத்துக்கு சாதுகரமாக இல்லையே என்று எண்ணியதால்தான். ஆனால் நீயே சொன்னபின் எனக்கு இதைவிட மகிழ்ச்சி எதுவும் இருக்க முடியாது என்று சொல்லி தன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு உடனேயே காட்டிற்கு பாண்டவர்களை தேடி மறைந்து விட்டார். நண்பர்களே, அடுத்த அத்தியாயம் முற்றிலும் புதிய உயர் அனுபவம் தரப்போகிறது. தவறவிடாதீர்கள். அடுத்த சனிக்கிழமை அதே நேரத்தில் சந்திப்போம். அதற்குள் என் மகாபாரத எழுத்துப் பதிப்பை உடனடியாக வாங்கி படித்து விடுங்கள். அவற்றின் இணைய தொடர்பு பட்டியலை வீடியோ விளக்கத்தில் பகிர்ந்திருக்கிறேன். இன்னும் என் சேனலை பதிவு செய்யவில்லை என்றால்
உடனே செய்யவும். அடுத்த சந்திப்பை வரையில் நலமுடன் இருங்கள். வணக்கம்.